இது வந்து சூழ்நிலையின் காரணமாக, ஒரு பணிச்சுமையின் காரணமாக கூட, இல்லை மன அழுத்தத்தின் காரணமாக, இல்லை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடலாம். அப்போ அந்த பிஜின்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெயினர்ஸ் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்களா? நிரந்தர தன்மை உள்ள மருத்துவர்களோ இல்லை அடுத்த கட்ட செவிலியர்களோ பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏறக்குறை 36% உயர்ந்திருக்கு. மக்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு தேடி வருது. அப்போது அலட்சியமாக கண்டிப்பாக மருத்துவர்களோ இல்லை அரசு மருத்துவமனையில் பணிபுரிய ஊழியர்களோ வந்து பணிபுரியறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. பணி சுமையின் காரணமாக கூட நடந்துக்கலாம் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா ஒரு பிஜியே வந்து அந்த இடத்துல நிறைய வேலை செய்கிற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அங்கே சூழ்நிலைகள் வந்து அமையும். அப்போ நிரந்தரத்தன்மை இப்போ இதிலேருந்து வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி துறைகளில் பார்த்தீங்கன்னா நிரந்தரத்தன்மை உள்ள பணியாளர்களை போடும்பொழுது தான் அந்த அந்த கான்சன்ட்ரேஷனும் அந்த பொறுப்புணர்ச்சியும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவையான பணிச்சூழல் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்குமோ, இல்லை அழுத்தம். ஏன்னா அந்த மாணவிக்கு வந்து இப்போ இந்த போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் கூட இவங்க ஏன் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சிங்கன்னா, இது ஒரு காரணம் கிடையாது. அடிப்படையாகவே அவங்க வந்து அந்த இடத்துல பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. பொழுது முழுமையாக அவங்கள ஒரு சில விஷயங்களை செய்ய விடாமல் அதுக்கு ஈக்குவலாக மருத்துவர்களோ அல்ல அந்த அந்த சீனியர்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் சீனியர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க அதை ஹேண்டில் பண்ணி ட்ரீட் பண்ணி இவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கும்பொழுது வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ், எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் மேம். திருச்சியில் ஒரு துயர சம்பவம் சில தினங்களுக்கு முன்பு. சீதாலட்சுமிங்கிற அந்த 3வது வருஷம் படிச்சுட்ருக்கிற அந்த நர்சிங் மாணவி மூக்கு அறுவை சிகிச்சைன்னு சொல்லி போய் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்ததா பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. முதல்ல என்ன நடந்தது அன்றைக்கு? வந்து அஸ்வினி கிரேஸ் ஜெபப்பிரியா, தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்துடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து எல்லா அரசு மருத்துவமனைகளிலுமே வந்து தரமான சிகிச்சை அளிக்கப்படுதுன்றது தான் ஃபஸ்ட்டு உண்மையான ஒரு விஷயம். இதில் இந்த செவிலியர் மாணவி பார்த்திங்கன்னா சீதாலட்சுமி 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவங்களுக்கு சில வீசிங் ப்ராப்ளம் மாதிரி, மூச்சுத்திணறல் ப்ராப்ளம் மாதிரி இருந்திருக்கு, பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதற்கான சிகிச்சையும் அவங்க எடுத்துருந்துருக்காங்க. சிகிச்சை எடுக்கும்பொழுது தான் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க உணர்த்தப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக அவங்க உள்ளே போயிருக்காங்க. இப்போ ஒரு அறுவை சிகிச்சை பேசிக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னாவே அடிப்படையான சில மருத்துவ ஆய்வுகள் வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அது எல்லாமே அவங்க தகுதியாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் தான் அவங்கள அறுவை சிகிச்சைக்கு எடுப்பாங்க. அறுவை சிகிச்சைக்கு எடுக்கும் பொழுது உள்ளே வந்து அறுவை சிகிச்சை மேடையில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய சூழ்நிலைகளை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். இது வந்து செவிலியர்ன்றதை தாண்டி ஒரு மனிதர் அப்படின்னு நாங்கள் பார்த்தாலுமே ஒரு மருத்துவத்துறையில் எங்களுக்கு எத்திக்ஸ் வந்து கண்டிப்பாக அலட்சியமாகவோ இல்லை வேண்டுமென்றோ இது வந்து நடைபெறவில்லைன்றது தான் ஒரு உண்மையான கருத்து. வேண்டுமென்று யாரும் இல்லை அலட்சிய போக்காக யாரும் நடக்கவில்லை. இது வந்து சூழ்நிலையின் காரணமாக, ஒரு பணிச்சுமையின் காரணமாக கூட, இல்லை மன அழுத்தத்தின் காரணமாக, இல்லை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிக்கலாம். இதுக்கு அடிப்படையான ஒரு பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, மனித வளம், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மனித வளம் வந்து இப்போது ஐபிஹெச்எஸ் நார்ம்ஸ் இருக்குது, இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நார்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி என்எம்சி, நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நார்ம்ஸ் படி வந்து மருத்துவ பயனாளிகள் எவ்வளோ பேர் ஒரு படுக்கை வசதி கொண்ட ஒரு மருத்துவமனையில் இருக்கணுமோ அவ்வளோ பேருக்கு உண்டான அந்த மருத்துவ ஊழியர்கள், அது மருத்துவர்களாக இருக்கலாம், இல்லை செவிலியர்களாக இருக்கலாம், இல்லை அடுத்த கட்ட மருத்துவ பணியாளர்களாக இருக்கலாம். இவர்கள் வந்து அந்த விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப, ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஷியோக்கு ஏற்ப இருக்கும் பொழுது தரமான சிகிச்சையை வந்து அவங்களால வந்து வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து வேண்டுமென்றே நிச்சயமாக நடைபெறவில்லைன்றது தான் ஆணித்தரமான ஒரு கருத்து. இருந்தாலும் அதிகமாக அந்த அனஸ்தீசியா கொடுத்ததுனால
இப்படி பிரச்சனை இருக்கு. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஒரு பிஜி மாணவி இருக்குது, அப்படி தான் அந்த மாணவிகள் வந்து சொல்லியிருக்கிற அந்த குற்றச்சாட்டு, அவங்க 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 வெளிப்படுத்தியிருக்கிற அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா, மயக்க மருந்து செலுத்துகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, மயக்க மருந்து செலுத்தினதே ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அப்போ அந்த பிஜின்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெயினர்ஸ் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்களா? நிரந்தர தன்மை உள்ள மருத்துவர்களோ இல்லை அடுத்த கட்ட செவிலியர்களோ பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இப்போ கொஞ்ச காலகட்டமாக பார்த்திங்கன்னா, அரசு மருத்துவமனைகளை தேடி பொதுமக்கள் வந்து அதிகமாக நம்பிக்கை வச்சு வராங்க. ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போகிறத பார்க்கிலும் நவீன வசதிகள் நிறைய வந்து இப்போது அரசாங்கங்கள் வந்து மேம்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அரசு மருத்துவமனைகள். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து எல்லா அரசு மருத்துவமனைகள்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல நவீன சிகிச்சைகள், பல லட்சக்கணக்கான தொகையை செலவு பண்ணி ஒரு அறுவை சிகிச்சை ஒரு தனியார் மருத்துவமனையில் பண்ணுறதை காட்டிலும் அவர்கள் வந்து எளிதாக ஒரு காப்பீடு திட்டம் மூலியமாக எளிதாக அவர்கள் வந்து தன்னுடைய சிகிச்சையை வந்து இலவசமாக பெற்றுக்கொள்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தரமான சிகிச்சை வழங்கப்படும்னு அதீத நம்பிக்கை வைத்து மக்கள் வந்து அரசு மருத்துவமனையில் இப்போ தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 36% உயர்ந்திருக்கு மக்கள் வந்து அரசு மருத்துவமனை தேடி வரல. அப்போது அலட்சியமாக கண்டிப்பாக மருத்துவர்களோ இல்லை அரசு மருத்துவமனையில் பணிபுரிய ஊழியர்களோ வந்து பணிபுரியறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. எல்லாரையும் அந்த எம்பத்தின்ற ஃபீலிங்கோடையும் அந்த எத்திக்ஸோடு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்ஸுமே ஹேண்டில் பண்ணுறோம், இந்த செவிலியன்றதை தாண்டி. இப்போ அன்றைக்கி அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் இப்போ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு சீனியர் டாக்டரு இருந்திருக்க வாய்ப்பு கண்டிப்பாக. கார்டியாலஜிஸ்ட்டு, அனஸ்தட்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அந்த அந்த எக்ஸ்பர்டைஸ்டு இருப்பாங்க நிச்சயமாக. அது இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து அது மேபி பணி சுமையின் காரணமாக கூட நடந்துக்கலாம், கான்சன்ட்ரேஷன். ஏன்னா ஒரு பிஜியே வந்து அந்த இடத்துல நிறைய வேலை செய்கிற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அங்கே சூழ்நிலைகள் வந்து அமையும். இப்போ நர்சிங் மாணவி அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அனஸ்தீசியா எவ்வளோ கொடுக்கணும், அந்த சம்திங் இவங்க டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களாங்கிறது அந்தளவுக்கு கூட அவங்க சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்களா? இல்லை, இதுக்கு அடிப்படை அதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே அந்த மருத்துவமனைக்கு போயிருக்கோம். இப்போ மகாத்மா காந்தி மருத்துவமனை நீங்கள் திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சாம்பிள் தான். 1800 படுக்கை வசதி கொண்ட ஒரு மருத்துவமனை. நிரந்தர செவிலியர்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் 140 பேர் தான். வெறும் 140 பேர் தான் நிரந்தர செவிலியர்கள். அயலிட பணியாக, அதாவது டெப்யூட்டேஷனாக வந்து பக்கத்தில் இருக்கிற அரியலூர் மாவட்டத்தில் இருந்தோ இல்லை கரூர் மாவட்டத்தில் இருந்தோ 160 செவிலியர்கள், அதாவது இங்கே இருக்கிறது 140 பேர்னா வெளியிலேருந்து 160 செவிலியர்களை வந்து இங்கே பணியமர்த்திருக்காங்க. அப்போ நிரந்தர தன்மை. இப்போ இதிலேருந்து வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி துறைகளில் பார்த்தீங்கன்னா நிரந்தர தன்மை உள்ள பணியாளர்களை போடும்பொழுது தான் அந்த அந்த கான்சன்ட்ரேஷனும் அந்த பொறுப்புணர்ச்சியும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்னொன்று, இப்போ கான்ட்ராக்டில் போடுறாங்கன்னும் போது அவங்க 1 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, இது 2 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும்பொழுது அவங்க உடனடியாக தன்னுடைய பணியை விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணிச்சுமையின் காரணமாக இப்போ ஒரு ஸ்டாஃப் நர்ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்பி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துல நடக்குது. நாங்களே போயிருக்கோம் அந்த மருத்துவமனைக்கு. ஒரு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு செவிலியர் தான் இருக்கிறாங்க. அந்த செவிலியரை தேட வேண்டியதாக இருக்குது எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மதிய ஷிஃப்ட்லேயும் அந்த மாதிரி போனால் அப்போ விகிதாச்சாரம் ரேஷியோ இருக்குது. ஐபிஹெச்எஸ் நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா 1:1 ரேஷியோ ஐசியூவில், 1:2 ரேஷியோ, அதாவது 1:1 ரேஷியோ வந்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு, அதாவது பணி சுழற்சி முறைக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கணும். ஆனால் நிலைமை வந்து அப்படி இல்லை. இப்போ நிதி ஆயோக் அறிக்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து தரத்தில் பயங்கரம் உயர்ந்திருக்கு, ஆனால் மனித வளத்தில் 28வது இடத்துல இருக்குது. போன இதிலலாம் கூட ஆட்சியில் நம்ம இதிலலாம் கூட பார்த்திங்கன்னா கொரோனா டைம்லலாம் கூட பார்த்திங்கன்னா தரத்தில் வந்து உயர்ந்த சிகிச்சையும் உயர்ந்த தரமும் கொடுக்கப்பட்டுச்சுன்றது உண்மை தானே. இப்போ இந்த விஷயங்கள் நடந்திருக்கணும் பொழுது கொரோனா காலத்துலேயும் வந்து எவ்வளவோ இறப்புகள் நடக்கும்பொழுதும் அடுத்தடுத்த பேஷண்ட்ஸை வந்து உடனே நாங்கள் அட்டன் பண்ணி ஆக்குபை பண்ணி அதே மருத்துவர்கள் தான், அதே செவிலியர்கள் தான், அதே மருத்துவ பணியாளர்கள் தான் அப்பயும் அதே ஆக்டிவாக தான் வேலை பார்த்தாங்க. அப்போது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவையான பணிச்சூழல் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்குமோ, இல்லை அழுத்தம். ஏன்னா அந்த மாணவிக்கு வந்து இப்போ இந்த போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் கூட இவங்க ஏன் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சிங்கன்னா இது ஒரு காரணம் கிடையாது.
அடிப்படையாகவே அவங்க வந்து அந்த இடத்துல பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இப்போது இது எல்லாத்தையும் எடுக்கும்பொழுது டீன் அவர்களுடைய பேட்டியும் நாங்கள் பார்த்தோம். அவர் வந்து டீன்ற ஒரு ஸ்டாண்டில் நின்று பேசுகிறாங்க, நிர்வாகம்ன்ற இதில் நின்று பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது செவிலியர்களுடைய போராட்டம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விகள் அவங்கள்ட்ட எழுப்பும்போது அதுக்கு சம்மந்தமே இல்லாதவர் போன்ற சில பதில்களை வந்து அவர் சொல்கிறார். ஒரு டீன் அப்படின்னும் போது அந்த மெடிக்கல் காலேஜுக்கு கீழே இருக்கிற மொத்த பேர் அந்த இன்ஸ்டியூஷனில் தான் அந்த நர்சிங் செவிலியர் பயிற்சி பள்ளி இருக்குது. அப்போ அதுக்கும் அவங்க தான் வந்து டீன் அப்படின்றபோது தனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்றபோது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த மன அழுத்தத்துடைய வெளிப்பாடு தான் அந்த போராட்டத்தில் போய் அவங்க எதுக்குறாங்க. இப்போ ஒரு ட்ரெயின் டாக்டர்ஸ் இன்கேஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய சம்பவம் இல்லை, நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் பயிற்சி கண்டிப்பாக எடுத்தாகணுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பயிற்சி எடுக்கும்பொழுது முழுமையாக அவங்கள ஒரு சில விஷயங்களை செய்ய விடாமல் அதுக்கு ஈக்குவலாக மருத்துவர்களோ இல்லை அந்த அந்த சீனியர்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் சீனியர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க அதை ஹேண்டில் பண்ணி ட்ரீட் பண்ணி இவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கும்பொழுது இன்னும் தரமான சிகிச்சை வந்து நிச்சயமாக கொடுக்கப்படும். இந்த ஒரு சம்பவம் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் இதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணி கொடுத்து ஒரு சீனியர் டாக்டர் வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸோ அந்த மாதிரி பெரிய விஷயங்களையும் பண்ணி அதுவுமே நியூஸில் வந்திருக்கு. இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணுறப்பெல்லாம் சிசிடிவி அதெல்லாம் உள்ள ஆனில் தான் இருக்குமா? அந்த மாதிரி சிசிடிவின்றது வந்து நமக்கு தேட்டருக்குள்ளே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே இருக்குமான்றது வந்து ஆப்ரேஷன் தேட்டர் ஷிஃப்ட் பண்ணும்பொழுது இப்போ ஒரு ப்ரீ ஆப்னா ஆப்ரேஷனுக்கு முன்னால் ஸ்டேஜாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டாக பண்ணி தான் உள்ளே ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆன் த டேபிளில் இந்த விஷயம் வந்து சூழ்நிலையை மீறி நடந்திருக்கு. கரெக்ட் மேம். இப்போ ஓப்பனப்பாக இருந்தால் தானே இப்போ நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படிங்கிறப்ப இந்த வசதிகள்லாம் மேம்படணும்ல. நிச்சயமாக அதை வந்து அவங்க ஒரு அலட்சிய போக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம், இப்போ டீனோ இல்லை அவருடைய உயர் அதிகாரிகளோ வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம் வந்து மாணவிகளுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். பணிச்சுமை தான் இதுக்கு காரணம்ன்றது தான். என்ன தவறு நடந்திருக்கும்னு நினைக்கிங்க அதில் இன்கேஸ்? அதான் இன்கேஸ்னால் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல இப்போது நீங்களே கூட ஒரு வேலை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது மேனுவல் மிஸ்டேக் அப்படின்ற ஒரு சில விஷயமே நம்மளையும் மீறி ஒரு சில விஷயம் நடந்துடும், ஒரு கால்குலேஷன்லேயோ இல்லை இதுவோ. ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு இன்சிடெண்ட் மாதிரி தான் இது இருக்குது. பர்பஸ்ஃபுல்லாகவோ இல்லை வந்து வேண்டுமென்றே இது செவிலியர்ன்றதுனால நம்ம இவ்வளோ பெருசாக பேசுகிறோம். நாங்கள் செவிலியர்ன்றதை தாண்டி மனிதம் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அங்கே இருக்கிற மருத்துவ ஊழியர்களோ இல்லை ஒரு மருத்துவரோ இல்லை செவிலியரோ எந்த ஊழியரோ கண்டிப்பாக வந்து பேஷண்ட்டை வந்து நாங்கள் பேஷண்ட்டாக பார்க்குறதையும் தாண்டி எம்பத்தின்னு சொல்லுவாங்க. அது அந்த இடத்துல நாங்களோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம செய்கிறோமே. அப்போ அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் மேபி வந்து அவங்க சூழ்நிலை காரணமாக தவறி இருக்கலாம். இப்போ சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 50 பேர் வராங்க அப்படின்னா இங்கே ஒரு 500 பேர் வராங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். அப்படிங்கிறப்ப சுத்தமாக மேன் பவர் இல்லை. இது அரசாங்கம் தலையிடணும். இன்னொன்று தரமும் உயர்த்தணுமா? தரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துருங்க. அதாவது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மேன் பவர் நீங்கள் உயர்த்துனீங்கன்னா அவங்கவுங்களுக்குரிய வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. அப்படின்னும்பொழுது இப்போது ஒரு ஸ்டாஃப் வந்து 20 பேஷண்ட் இல்லை 30 பேஷண்ட்டை பார்க்குற இடத்துல ஒரு ஸ்டாஃப் 60 பேஷண்ட்டை பார்க்குறாங்க. அப்போ அந்த 60 பேஷண்ட்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விட அந்த 30 பேஷண்ட்டுக்கோ இல்லை 20 பேஷண்ட்டுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தனிப்பட்ட ஒரு மருத்துவ பயனாளிக்கு தேவையான அந்த சிகிச்சையை தரமாக கண்டிப்பாக கொடுக்க முடியும், 100% கொடுக்க முடியும். அப்படி தான் கொடுத்துட்டும் இருக்கும். இப்போ இவங்களும் ஆப்ரேஷன் தேட்டர், நீங்களும் அதில் இந்த ஃபீல்டில் இருக்கனால கேட்குறேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எதை வச்சு ஆப்ரேஷன் தேட்டரில் பண்ணலாங்கிற முடிவு பண்ணி அது என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிங்க? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனையை முதல்ல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணி ஆப்ரேஷன் தேவையா, அறுவை சிகிச்சை தேவையான்ற ஒரு முடிவுக்கு மருத்துவர்கள் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னே செய்ய வேண்டிய எல்லா மருத்துவ ஆய்வுகளையும் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரொட்டீன் பிளட் டெஸ்ட், சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது, எக்ஸ்ரே, இசிஜி அதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே எடுத்து ஒரு மயக்க டாக்டர்கிட்ட ஃபிட்னஸ் வாங்கியிருப்பாங்க. அறுவை சிகிச்சைக்கு இவங்க தகுதியாக இருக்கிறாங்களான்றதை வாங்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அறுவை சிகிச்சைக்கு எடுத்திருப்பாங்க. அந்த ஆன் டேபிளில் வந்து அவங்க வந்து அந்த கையை மீறி அவங்களுக்கு அந்த சூழ்நிலை போயிருக்குன்றது தான் உண்மை. அந்த டைமில் வந்து அவங்களால என்ன ஆஸ் ஒரு மெடிக்கல் பர்சனாக என்னென்னலாம் மருத்துவம் எடுக்க முடியுமோ, என்னென்னலாம் அவசர சிகிச்சை எடுத்து அந்த மருத்துவ மாணவியை காப்பாற்ற முடியுமோ அது எல்லாமே அவங்க எடுத்திருக்காங்க. எல்லாமே எல்லாம் சரியாக பண்ணி என்ன தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது?
இல்லை அதாவது இப்போது ஒரு அந்த விஷயம் நடந்துருச்சு, அதாவது அவங்க வந்து ஒரு ஆபத்தான நிலைக்கு போயிட்டாங்கன்னும் பொழுது அவங்கள அதை அப்படியே விடலை. அந்த ஆபத்தான நிலையிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை மருத்துவர்கள் எடுத்திருக்காங்க, அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. எப்படி ஒரு பேஷண்ட் வந்து திடீர்னு சிக்காயிட்டோம், இல்லை சிபிஆர் திடீர்னு வந்து ஒரு பேஷண்ட் அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோமோ, ஒரு சிபிஆர் கண்டிப்பாக டாக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆனால் அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கான காரணம் மேபி அவங்க வந்து சில இந்த மாதிரி அலட்சியம் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அது நடந்திருக்கிறதுமே வந்து காரணம் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை பணிச்சுமை பணிச்சூழல் காரணமாக தான் நடந்திருக்குன்றது தான் நாங்கள் நினைக்கிறோம். வேணும்னே வந்து அவங்க கண்டிப்பாக அதை தவறுதலாக இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. மேபி இப்போ ஒரு பிஜி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். அந்த பிஜிக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர் அந்த இடத்துல இருக்கும். தேட்டர்லன்னு இல்லை, ஒரு பிஜி இருந்தாங்கன்னா அவங்க வந்து வார்டு பார்ப்பாங்க, ஐசியூ பார்ப்பாங்க, ஓபி பார்ப்பாங்க, தேட்டர் பார்ப்பாங்க, இது எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணுவாங்க. அப்படி கவர் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த பணிச்சூழல் காரணமாக ஒரு மன அழுத்தம் காரணமாக அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து தவறு இருக்கலாம். கண்டிப்பாக இது வந்து இவங்கன்னு இல்லை, இவங்கள மாதிரி இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே, செவிலியர்ன்றதை தாண்டி எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே அவங்க வந்து ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு சடனாக போகிறாங்க, திடீர்னு அவங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து அந்த இடத்துல இருக்க மருத்துவர் நாங்கள் இப்போது கண்டிப்பாக உயிரை காப்பாற்றுறதுக்கான 100% முயற்சி எடுப்போம். அதாவது ஒரு பேஷண்ட் வந்து இறக்கவே போகிறாங்கன்ற ஒரு தருணத்தில் இருந்தால் கூட அவங்க வந்து சிக்க ஆகும்பொழுது ஒரு மருத்துவரோ இல்லை மருத்துவ ஊழியரோ சும்மா இருக்க மாட்டாங்க, தங்களால் ஆனால் எல்லா முயற்சியுமே எடுப்பாங்கன்றது தான் ஆணித்தரமான உண்மை. அப்படி தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, இறுதியாக இப்போ புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போ உள்ள அமைச்சர்களே சொல்கிறாங்க, நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான், மருத்துவத்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு, இனிமேல் எங்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏஸ் எல்லாருமே அரசு மருத்துவமனையில் தான் பார்ப்பாங்க, எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணம் அடுத்த நாளே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படாதா? இல்லை, அவங்க வந்து என்ன நிலையில் இந்த அறிக்கை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இவங்க இதுக்கு முன்னால் காலகட்டத்துலேயும் சரி, இப்போ இருக்க காலகட்டங்கள்லேயும் சரி, இப்போ இருக்கிற எல்லா கட்ட மருத்துவ பணியாளர்களுமே தரமான சிகிச்சை கொடுக்கறதுக்கு தங்களால் 100% முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நேர மேலாண்மை தாண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செவிலியருக்கு டியூட்டி 1 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணிக்கு முடியுது. அப்படி 1 மணிக்கு முடியும் போது அவங்க 3 மணிக்கு தான் வெளியில் வருவாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதாபிமானம்ன்ற இடத்துல தான் தன்னுடைய சுய உடல் உழைப்பையும் தன்னுடைய நேரம் தாண்டி வந்து அவங்க செலவிடும் போது, அப்படிப்பட்ட மருத்துவத்துறையில் நிரந்தர தன்மை உள்ள பணியாளர்களை அமர்த்தும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னும் பொறுப்பாக இன்னும் தரமாக அரசு வந்து இவ்வளோ திட்டங்கள், நல்ல நவீன சிகிச்சைகள் நிறைய இப்போ கொண்டு வந்துட்டாங்க. எதுவுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன்ஸு டெஸ்ட்டு எல்லாமே இப்போ ஓரளவுக்கு அரசு மருத்துவமனையில் கிடைக்குதுன்ற வந்ததுக்கப்புறம் இந்த மனித வளத்தை மட்டும் இன்னும் அவங்க மேம்படுத்தும் பொழுது இந்த மாதிரி சில தவறுகளோ இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட மாதிரி நாளைக்கு வேறு யாருக்கும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான தரமான சிகிச்சையை நிரந்தர தன்மை இருக்கும்பொழுது இன்னும் நல்லா கொடுக்க முடியும். இதையும் செவி சாய்க்கல அரசு அப்படின்னா இது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்களுக்கான வாய்ப்பு இதுவே கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். இருந்தாலும் இதே மாதிரி இந்த மேன் பவர்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ ஒரு ஃபைலை நீங்கள் பார்க்குறீங்க ஆஃபீஸில் உட்காந்து 10 ஃபைலை இன்றைக்கி பார்த்துட்டு இன்னொரு ஃபைல் நாளைக்கு பார்க்கலாம், இல்லை 10 ஃபைல் பார்க்குற இடத்துல நீங்கள் ஒரு ஃபைலை கூட பார்க்கலாம். ஆனால் நாங்கள் 10 பேஷண்ட்டை பார்க்குற இடத்துல இன்றைக்கி ஒரு பேஷண்ட் மட்டும் பார்த்துட்டு மீதி பேஷண்ட் நாளைக்கு பார்க்கலான்னு நாங்கள் இருக்கவே முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து அந்த இடத்துல சுமைக்கு அதிகமாக ஆளாகிறோம். அதாவது மருத்துவ பணியாளர்கள் சொல்கிறேன், நாங்கன்னா நான் எங்களை மட்டும் சொல்லலை, டோட்டலாகவே மருத்துவ பணியாளர்கள் வந்து நாங்கள் எப்படியாவது பேஷண்ட்டை பார்த்துடணும், ஐயோ இந்த பேஷண்ட்டை பார்த்துடணும் அடுத்து நாங்கள் வந்து பணிச்சுமைக்கு அதிகமாகும்பொழுது ஏதோ ஒரு சில இடத்துல வந்து அந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து தவறதுக்கான வாய்ப்பு, அந்த சுழல் காரணமாக தான் இது நடக்குது. மனித வளத்தை நீங்கள் மேம்படுத்துறீங்க, அந்த ரேஷியோ பாருங்கள், 1800 பெட் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 140 செவிலியர்கள் தான் இருக்கிறாங்க, நிரந்தர செவிலியர்கள். அப்படி இருக்கும்பொழுது அவங்களால 4 பேஷண்ட், இப்போ ஒருத்தர் வயிற்று வலின்னு கூப்பிடுறாரு, ஒருத்தர் நெஞ்சு வலின்னு கூப்பிடுறாரு, அப்படின்னு இருக்கும்பொழுது வந்து நம்ம அந்த இடத்துல அந்த பேஷண்ட்டு மருத்துவ பயனாளிகளுக்கு சரி விகிதத்தில் அந்த விகிதாச்சாரப்படி நார்ம்ஸ் படி அங்கே வந்து பணியாளர்கள் இருக்கும்பொழுது உடனடியாக அவங்களுக்கான சிகிச்சை தரமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நிறைய. இது இப்போ அரசு கரெக்டாக அணுகுறாங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அவங்க மருத்துவர்கள் மேலே?
இது தப்பு நடந்திருக்குன்னு ஏதாவது அறிக்கை ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் கேட்குறீங்களா இல்லை இப்போ இந்த இன்ஸ்டியூட்டுக்கு கேட்குறேன் நான். இல்லை, இந்த இன்ஸ்டன்ட்டில் வந்து டீன் தான் சொல்லியிருக்காரு. அந்த டீன் சொன்ன பதில் வந்து உண்மையிலே வந்து அவர் ஒரு கொஞ்சம் அலட்சியமாக தான். அவர் வந்து இதுக்கும் எங்களுக்கும் இந்த நடந்த, அதாவது இந்த இன்ஸ்டண்ட்டுக்கு நடக்கலை, இந்த போராட்டத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி. இன்ஸ்டண்ட்டுக்கு அவங்க அதுக்கான அறிக்கையை ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. அவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக அவங்களால ஆனால் எல்லா முயற்சியும் அவங்க எடுத்திருக்கிறதாவும், அதை மீறி வந்து அந்த மருத்துவமனை வந்து அந்த செவிலியர் மாணவி வந்து இறந்து விட்டதாகவும் அவங்க அறிக்கையே கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. பட் இந்த போராட்டத்துக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் உட்கார வச்சு பேசியிருக்கலாம். ஒரு சின்ன விசாரணை மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்கலாம், ஒரு சின்ன என்கொயரி மாதிரி வச்சுருக்கலாம். வச்சு அந்த மாணவிகளுடைய தரப்புலேருந்து என்ன அவங்க சொல்ல வராங்க, என்ன உணர்வு அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்டு இருக்கலாம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale.